பிள்ளை இப்போ ஆர்வமாக கஞ்சி ஊற்றிருக்காங்க. நண்பகல் 4 மணி அப்பா போட்டு கரையை வந்துட்டோம். ஒரு 6 மணிக்கெல்லாம் மீன் இறக்கணும். அதுக்காக இப்போ மீனெல்லாம் தெரிச்சு வச்சுருக்கோம். இது திருக்க விலை மீன், ஆரா, இது விலை மீன் ரெண்டா, இது பொடி விலை மீன், பார் முட்டான், இதில் வாழை, இது மிக்ஸு. இது வந்து எல்லா ஐட்டம் மொத்தமாக கிடக்கு. இதெல்லாம் மிக்ஸு. சத ஊடகம், ஊளி, நகரை, இது வந்து பாறைக்குட்டியில் மிக்ஸு. சின்ன சைஸு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன பாறைக்குட்டி இருக்கா, இதில் 2-3 பாறை கிடக்கு. சுக்காம்பாறை, சின்ன பாறை, வாவல், பொடி சீலாவை பாருங்க. பெரிய சீலாவை தானே பார்க்குறிய, நீ பொடி சீலாவை பாருங்க. வஞ்சரை மீனில் பொடி சைஸ், இதெல்லாம் குட்டி. அப்புறம் வெள்ளை நண்டு, உருட்டு நகரை, எக்ஸ்போர்ட் நகரை. இது எக்ஸ்போர்ட் நகரையில் சின்ன சைஸை தெரிச்சு வச்சிருக்கு. சரிதா? இது பொட்டு நண்டு. அடுத்து இது பாறை, நல்ல ருசியான பாறைப்பா. இதெல்லாம் தோலை, செப்புளி, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் மீன். சுவாரையை பாருங்க, நம்ம சொல்ல உருட்டு நகரில் பெரிய சைஸ், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, பெரிய சைஸ் உருட்டு நகரை. ஒரு சின்ன தடியன், இதெல்லாம் வந்து இப்போதைக்கு விலைக்கு 400 ரூபா 500 ரூபா அப்படி போகும். ஒன்றே வந்துருக்கு. இதெல்லாம் நிறையா வந்திருக்க விடாதா? பார் முட்டான் பாருங்க, பார் முட்டான், மஞ்சள் கீழி ஐட்டம். இது ஒரு பொடி நகரை, செதில் நகரைன்னு சொல்லுவான். இது ஒரு டைப்பாக இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். அந்த நகருக்கு இந்த நகருக்கு வித்தியாசம் இருக்கா? கொஞ்சம் சங்காயம், இது குச்சிலையும் சொல்லுவோம். இது எங்களுக்கு நல்ல காசு. பச்சளை கிடக்கிற எல்லாத்தையும் போட்டு விற்று எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்பெஷல் என்ன நடக்க போகுதுன்னா, அந்த 4 மணிக்கே பழைய கஞ்சி குடிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க ரெடி ஆகிட்டு தம்பி ஆப்ரேட்டர். காற்று வேறு போயலாம் நிற்கி. அதுக்குள்ளே சட்டி தூக்கி வச்சுட்டாங்க. செல்லு எடுக்கும் போதாவது மீனே ஆஞ்சிக்கிறீங்களா? லேசு திறந்து காட்டு. தோலை பார்த்தவே தோலை மீனை வெட்டி போட்டு 3-4 பகுதியாக வெட்டி மஞ்சள் தண்ணியை போட்டு அவிச்சிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ 4 மணிக்கு, நண்பர்கள் 4 மணிக்கு பழைய கஞ்சி குடிக்க பிறகு ரெடி ஆகிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் சாப்பிட்டா தான் கதையாக பிள்ளைகள்லாம் பசி கொடுக்க. என்ன வச்சா என்ன சொல்றீங்களே சொல்லுங்க. காற்று தானே, காற்று வடிவ காற்று. இல்லை காற்றுக்கு எங்கேயா போவேன். ஏன்னா காட்டலாம் இறைச்சலாம் தெரியுது. பதில காற்று அதிகமாக மீனை அவிச்சிட்டு எடுத்து காட்டுறேன் சாப்பிட்றத. வேலை முடிஞ்சு மீனை அவிச்சாச்சு. பிள்ளைய வெறித்து நம்ம பானையோட நிற்க வருங்க. குடும்பம் ஒன்றுண்ணே, அண்ணன் எவ்வளோ வேகம் நிற்க அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிறதுக்கே சம்பாதி உங்களை வச்சு சம்மதி பண்ணுவேன். பார்த்து வையா. டே தம்பி கவனமாக போ. குதிக்க இப்போ கடலில் ஊற்றாம பாருங்க. காலுக்குள்ள வந்து ஓடிது தண்ணி. கடலில் ஓடுதா? மஞ்சள் தண்ணி அபிஷேகம். பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியும். என்னடா சக்காப்புக்கான்னு என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதான் நம்ம ஸ்டைலு. அவிச்சாச்சு. திறந்து கட்டு. ஆவி பறக்குதா? இந்த குளிரில் ஆவி பறந்து எப்படி இருக்கு? தட்டு விட்டா எங்காலும் போட்டிலே தட்டி சாப்பிட்ருவோம். பார்த்துக்குங்க. தோளம் தலைய ஃப்ரெஷ்ஷாக வந்தது லாஸ்ட்டு பாருங்க. அது ஒரு நண்டு உள்ளே இப்போ ஆர்வமாக கஞ்சி ஊற்றிருக்காங்க. அதுக்கு ஊறுகாய் வேறு. அடிச்சிடு சில ஒரு நண்டு போதுமா? ரெண்டு தோலை
பார்த்தாலே தெரியும். நல்ல மஞ்சளை ஊற்றி எப்படி தான் பாருங்க. எந்த இடத்துல உட்காந்து கஞ்சி குடிக்க பத்தியில சுத்தி மீன் கீழே உப்பு தண்ணி சுத்தி மீன் நடுவில் அவுச்சி மீன் அவ்வளோ இவ்வளோ நம்ம லைஃபு சுத்தம் பார்த்து டீசெண்டாக சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. கடல் மேலையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் ரோலிங் ஆகலை போட்டு வானத்துக்கும் பூமிக்கு வந்துச்சு. அதனால் கடல் மேலே அவிச்சு கஞ்சி குடிக்க முடியல. அதனால் கரையை வந்து கஞ்சி குடிச்சிருக்கோம். அண்ணனும் ஓப்பன் பண்ணுறாப்புல. அவர் நம்மள்ட்ட யூடியூப்பில் காசு வேணும் சொல்கிறாப்புல. நம்ம எந்த காசு எடுத்தோம்? 3 வருஷம் யூடியூப்பில் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். யூடியூப்பில் காசு வந்துச்சுன்னா உங்களுக்குலாம் கண்டிப்பாக இவரை எங்கள் மச்சான் இன்னும் அவையப்பட்டிருக்கணும். நாலு சைடு வந்துருக்கேன். வந்துருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ செக்கப்புக்கு நான் வச்சா வேலை முடிஞ்சிருச்சு. ஏரியா பற்றியில் மீனை வச்சு சாப்பிட்ற இடத்த பார்த்துங்க. அது எல்லாமே வந்துருக்க வாய்ப்பு இருக்கு. மேலே ஒரு படத்தை பார்க்குறோம். பசி வந்தால் 10 மறந்து போகுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். பார்த்துக்குங்க, எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. சக்காப்புக்கான் சட்டியில் போட்டு புதுசாக வந்து மீனை வெட்டினாங்க. எந்த இடத்துல வச்சு சாப்பிட்றவங்களும் விஷயம் கிடையாது. ஆனால் அவர் நிறைய